தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். வின் வின் சிச்சுவேஷன் திமுக அணிக்கும் தேமுதிகவுக்கும். ஸ்டாலின் ஷூருடான லீடர், பூத் வைஸ் அவருக்கு டீடைல் தெரியும், அதை கையில எடுத்துட்டாரு எலெக்ஷன் முடிஞ்சதுமே. அதனாலதான் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவரோட சும்மா இல்ல. தமிழக பாஜக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப ஏன் தமிழக பாஜக 2024 தனிச்சு நின்னாங்க? ஜெயலலிதா ஊழல்னு சொன்னாங்க. அவங்க விஜயகாந்த் 2024 கூட்டணியில சேர்க்கல. தமிழக பாஜக முதல்ல உங்களுக்குள்ள 11.4 விழுக்காடு வாக்குக்கு எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கியிருக்கணும். வாங்கிக்கிட்டு நாங்க தேமுதிக கொண்டு வரோம், இவ்வளவு சீட்டு கொடுக்கணும், ஒரு இதை வாங்கியிருக்கணும். ஒன்னும் செய்ய மாட்டீங்க. வெறும் வார்த்தை எப்படி சோறு போடும்? மைக்கு முன்னாடி பேசிட்டா போதுமா? நான் கூட பிரேமலதா அம்மையார்கிட்ட என்டிஏக்குள்ள வர்றதுக்காக, மோடிக்கு 5-6 எம்பி வர்றதுக்காக நான் பேசினேன். ஆனா நான் தானே பேசினேன். முடிவெடுக்கக்கூடியவங்க வந்து தேமுதிகவுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தீங்களா? நீங்க பாமகவுக்கு 10 கொடுத்தீங்க. பாமகவை பெருசா நினைச்சீங்க. சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் 2வது முறையாக சொல்லியிருக்காரு. காங்கிரஸுக்கு வேற வழி கிடையாது. என்ன செல்வாக்கு இருக்குங்க காங்கிரஸுக்கு? ராகுல் காந்திக்கு என்னங்க செல்வாக்கு இருக்குங்க? எங்க மாணிக் தாகூர், இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சப்ப துரத்திக்கு போடுங்க அவங்கள. மாணிக் தாகூரும் கோலை நாய்கள் நடிக்கிறாரு, ராகுல் காந்தியும் கோலை நாய்கள் நடிக்கிறாரு. சீமான், இந்த கார்த்திக் சிதம்பரமும் கோலை நாய் தான். ராகுல் காந்தி வாங்கின அடியில இந்த அட்டுத்தனமா சீமான் மேலோட பொறாமையில ஏட்டு சொரக்கா ஓட்டுக்கும் ரியல் ஓட்டுக்கும் தெரியாத ஃபூல்ஸ், இடியட்ஸ். வணக்கம் சார். வணக்கம் ஆண்டோ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், இப்போ இன்னும் 60 நாட்களில் சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அதனை ஒட்டி நான் பல்வேறு விஷயங்கள் எவ்ரிடே ஒன்றா நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி காலையில் பார்த்தோம்னா நம்மளோட தேமுதிக கட்சி திமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ பிரேக்கிங் நியூஸாக தான். இந்த இணைப்பை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முன்னாடியே எதிர்பார்த்ததா? வின் வின் சிச்சுவேஷன் திமுக அணிக்கும் தேமுதிகவுக்கும். கருத்துக்கு பார்வையற்றவர்கள், கடந்த காலத்தின் கைதிகள், களம் தெரியாதவங்க, ஏசி ரூமில் இருக்கிறவன், களத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. இது எல்லாத்திற்குமே திருப்பமுன ஈரோடு கிழக்கு EVK இளங்கோவன் வெற்றி பெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் பூத் வைஸ் அனாலிசிஸ், அதுதான் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனை. அங்கே கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா, புரட்சித் தலைவி ஜெயலலிதா வர்சஸ் முத்தமிழ அறிஞர் கலைஞர். பொலிட்டிக்ஸ் செத்து போச்சு, ஓவர். அவங்க மரணத்துக்கு பிறகு அந்த அரசியலும் மரணித்து போச்சு. வேற டைனமிக்ஸ் அங்க உருவாயிற்று. அப்பவே சொன்னேன், ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்குவாரு, 24 விழுக்காடு ஓட்டு வாங்குவாருன்னு. 25 விழுக்காடு ஓட்டு வாங்கினார். இதே இடைத்தேர்தல் உசிலம்பட்டி, தூத்துக்குடி, முதுகுளத்தூர் போன்ற பகுதியில் வந்தால் எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு. டெபாசிட் வரல. அப்ப பகுதி வாரியாக தமிழக அரசியல் களம் வந்து மாறிப்போச்சு. தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம், அவங்க பட்டியல் வெளியேற்றம், இது ஒரு பெரிய முக்கிய இஷ்யூ. ஆனால் இங்கே ஏசி ரூமில் இருந்து 4 பேர் திமுக வர்சஸ் அதிமுக, ரெட்டலை வர்சஸ் உதயசூரியன், ரெட்டலை வர்சஸ் உதயசூரியன் கீர்ன பிளேட் ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த டைனமிக்ஸை நம்ம நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டவர் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 70 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 63 விழுக்காடு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றாங்க. இடைத்தேர்தல் தாண்டி நீங்க சொல்லுவீங்க, ஆமா இடைத்தேர்தல் தான். அங்க எப்படி 50 விழுக்காடு 50 பூத்துகளில் பாமக 50 விழுக்காடு வாக்குக்கு மேல பெற்றான். 50 பூத்துகளில் மோர் தேன் 50% ஓட்ஸ் எப்படி பெற்றான்? பட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி லீடு எடுத்தான் 50 பூத்துல. அந்த இடத்துல தான் சோசியல் போலரைசேஷன் இருக்குது. ஸோ இந்த சோசியல் போலரைசேஷன்ல தேமுதிக அன்னைக்கு ஒரு முக்கியமான சக்தி. ஓகே, வடதமிழக அரசியலுங்கிறது 98 இருந்தே பாமக எதிர்ப்பு. 98 எதிர்ப்பு ஓட்டு திருமாவளவன் போல் பாய்காட் பண்ணாரு, பாமக ஜெயித்தது. 99 எதிர்ப்பு ஓட்ட மூப்பனாரும் திருமாவளவன் அறுவடை பண்ணாங்க, பாமக ஜெயித்தது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள 2009 இருந்தே அரசியல் சூழ்நிலை களம் மாறுது. இப்ப கடைசியா விக்கிரவாண்டி போலரைசேஷன். நான் தான் சொன்னேன் விக்கிரவாண்டியில போலரைசேஷன் வரும்னு. சீமானு கிட்ட ஜான் ஆரிக்கசாமி விஜய் ஏமாத்தினார், ஜோசப் விஜய் சீமானை ஏமாத்தினார். 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு விக்கிரவாண்டியில் இருக்கதாட்டு நான் தான் சொன்னேன். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாது, போலரைசேஷன் தான் வரும். சீமான் பழைய ஓட்டை காப்பாத்துறதே கஷ்டம்னு பழைய ஓட்டை காப்பாத்தினார் 6 விழுக்காடு. போலரைசேஷன் வந்தது. இன்னைக்கு
மு.க. ஸ்டாலினுக்கு ப்ரோ வன்னியர் அரசியல் பண்றார் மு.க. ஸ்டாலின். அவருக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவருக்கு கட்சியில முக்கிய பிரமுகர்கள், சேலம் மாவட்ட செயலாளர் என் நண்பர் செல்வ கணபதி, மிகப்பெரிய தொழிலதிபர் ஜெகத் ரட்சகன், அரக்கோணம் எம்பி, அன்னியூர் சிவா வன்னியர், சபா ராஜேந்திரன் வன்னியர், இப்படி நிறைய வன்னியர் கேண்டிடேட்டுகளை அவர் நிறைய விடுறாரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வன்னியர், புதுசா சேலம் தருமபுரி பெல்ட்டுக்குள்ள வன்னியர் வாக்கு டவுன் ஆகணும் அவரை அமைச்சராக போட்டிருக்கிறாரு. ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம் வன்னியர், குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் வன்னியர். இப்படி அவர் அங்கே வன்னியர் கேண்டிடேட்டை ஏற்றிக்கிட்டு நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணுறார். அன்னியூர் சிவாவை போட்டு விக்கிரவாண்டியில் 63 விழுக்காடு எடுத்த அதே வியூகத்தை பொது தேர்தலில் பிரேமலதா அம்மையார் அவங்கள கூட்டணியில் கொண்டு வந்து திருமாவளவனை கூட்டணியில் கொண்டு வந்து இருக்கிறாரு. காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் கூட்டணியில் கொண்டு வந்து ப்ரோ வன்னியர் பண்ணுனா 50 விழுக்காடு வாக்குக்கு மேலே வட தமிழகத்தில் எடுக்க முடியுங்கிறது ஸ்டாலினுக்கு முடிவு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாலின் போறாரு. அதுக்கு தேமுதிக கிடைச்சது மிகப்பெரிய பிளஸ். இதே மாதிரி செந்தில் பாலாஜி வெள்ளாள கவுண்டர், முத்துச்சாமி வெள்ளாள கவுண்டர், ஒட்டஞ்சத்திரம் அவரு வெள்ளாள கவுண்டர், அடுத்து வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெள்ளாள கவுண்டர், இவங்க எல்லாமே வச்சு ப்ரோ வெள்ளாள கவுண்டர் பண்றாரு. நிறைய வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட்ஸை போடுறாரு. அதே வேளையில நான் வெள்ளாள கவுண்டர்களை கன்சால்டேட் பண்றாரு. அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் ஸ்டாலின் தான் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு, தெய்வமா வணங்குறாங்க. இப்ப தேமுதிக கூட்டணி, விஜய பிரபாகரன் பிரச்சாரம் எல்லாமே மேற்கு மண்டலத்திலையும் வட மண்டலத்திலையும் 50 விழுக்காடு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி SIRல டாமினேட் பண்ணிட்டாங்க. 5000 ரூபாய் பெண்கள் உரிமை தொகை தெள்ள தெளிவா 62 பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி 46 விழுக்காடு வாக்குகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு களத்தை அலையன்ஸையும் ஜோதி பாசு மாதிரி ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்டாலின் உருவாக்கிட்டாரு. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். சார், இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு அவங்களை அகெயின்ஸ்டாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து தான், அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ண தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அவங்க கூட அலைன்ஸ் சேர்றதை பல்வேறு நபர்களால் இதை ஏற்றுக்க முடியல. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தமிழக பாஜக ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு போட்டிருக்காங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போ ஏன் தமிழக பாஜக 2024 தனிச்சு நின்னாங்க? ஜெயலலிதாவை ஊழல்னு சொன்னாங்க. ஏன் அவங்க விஜயகாந்த் 2024 கூட்டணியில் சேர்க்கல? அவங்கள ஏன் 2021 கூட்டணியில் சேர்க்கல? ஏன் 24 அதிமுக கூட்டணிக்கு விட்டாங்க? உங்களுக்கு கழிவு இல்லை. நீங்கள் மேலே இருந்துக்கிட்டு தங்களோட பொசிஷனை வச்சு ஒரு தோற்றத்தை கொடுத்து ஆளுங்களை ஏமாற்ற தான் முடியுமே தவிர உறுதியாக ஒரு ப்ராமிஸ் கொடுத்து ஒருத்தரை எடுத்த முடியல. இதானே உங்கள் பலம், உங்கள் தகுதி. தோத்துட்டீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் முதல்ல தமிழக பாஜக முதல்ல உங்களுக்குள்ள 11.4 விழுக்காடு வாக்குக்கு எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கியிருக்கணும். வாங்கிக்கிட்டு நாங்கள் தேமுதிக கொண்டு வரோம், இவ்வளோ சீட்டு கொடுக்கணும், ஒரு இதை வாங்கியிருக்கணும். ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சும்மா வெறும் வார்த்தை எப்படி சோறு போடும்? மைக்குக்கு முன்னாடி பேசிட்டா போதுமா? செயலில் காட்டணுமா வேண்டாமா? ஸோ தமிழக பாஜக தினகரனை உள்ள கொண்டு வந்ததுல இந்திய பாஜக கூட வெற்றி பெற்றிருக்கலாம். தேமுதிகவை கொண்டு வரணும்னா நீங்க பத்மபூஷன் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கிறேன், பாராட்டுறேன். அப்போ 24 தேமுதிக வந்திருக்கும்னா 5-6 MP கிடைச்சிருக்கும். யார் 24 கோட்டை விட்டாங்க? 24 எங்க திமுக கூட போனாங்க, அதிமுக எல்லாம் போனாங்க. அப்ப NDAக்குள்ள பாஜக 24 லாக் பண்ணிருக்கணும்ல. அப்ப கோட்டை விட்டது யாரு? 24. அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு 24 நீங்க கோட்டை விடாம இருந்தீங்கன்னா மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 MP வந்திருக்கும். எல்லாரும் ஒரு 6 MP வந்திருப்பாங்க. நான் கூட பிரேமலதா அம்மையார்கிட்ட NDAக்குள்ள வர்றதுக்காக, மோடிக்கு 5-6 MP வர்றதுக்காக நான் பேசினேன். ஆனா நான் தானே பேசினேன். முடிவெடுக்கக்கூடியவங்க தேமுதிகவுக்கு ஒரு அசூரன்ஸை கொடுத்தீங்களா? நீங்க பாமகவுக்கு 10 கொடுத்தீங்க. பாமகவை பெருசா நினைச்சீங்க. இன்னைக்கு என்னாச்சு? பாமக பாஜக கூட இல்ல, டைரக்டா அதிமுக போயிட்டாங்க. நான் தரவுகளோட சொல்றேன். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு தேமுதிக
ஹேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். வின் 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 தான். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஓகே. எடப்பாடியை நம்பி 2019 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2021 கலத்தி விட்டுட்டாரு. 10.5 பாமகவும் தான் முக்கியம் பண்ணி கலத்தி விட்டுட்டாரு. இதுதான் உண்மை நிலைமை. 24 பாமக இவர் கூட நிற்காம என்டிஏ பாஜக கூட போயிட்டு வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால முபாரக்கு கிருஷ்ணசாமியை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் நுணுக்கமான அரசியல்வாதி விவரம் புரிஞ்சவரு எடப்பாடி பழனிசாமி கண்டுபிடிச்சிட்டாரு. தேமுதிக கூட்டணியில் சேர்த்தாரு. 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. 2.7 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அவங்க இது தூத்துக்குடி மக்களவை, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி இங்க இல்லாத ஓட்டு விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டியில வருது. ஏன் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் ஓட்டு, கேப்டன் விஜயகாந்த் மீது சிம்பதி உள்ள ஓட்டு. அதுக்காக திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடியிலையும் விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்கு. ஆனா இங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு திக்கா இருக்குது. MC பாலன் அதிமுக அவைத்தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், பெருந்தலைவர் காமராஜர் எழுத்து நின்றவர், கள அரசியல் தெரிஞ்சவர். MC பாலா அண்ணங்கிட்ட தான் நான் கள அரசியலை படித்தேன். என் அண்ணன் MC பாலன் அவர்கிட்ட தான் கள அரசியலை படித்தேன். அவர் இப்போ நார்வேல போய் பார்க்கும்போது சொன்னேன், என்னப்பா விஜயகாந்துக்குன்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே நார்வேல் தொகுதிக்குள்ளே 5000 ஓட்டு இருக்குன்னு யார் யார் அந்த 5000 சமுதாய வாரியா சொன்னார். அப்ப தேமுதிக 2024 அதிமுக டெபாசிட் இழக்காம பல தொகுதிகளில் காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஏன் தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசாமி டெபாசிட் இழக்காம டெபாசிட் காப்பாற்றப்பட்டு 20 விழுக்காடு வாக்கு வர்றது காரணம் சிறுலிபுதூர், வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில் மற்றும் தென்காசி, கடைநல்லூர் போன்ற இடங்களில் உள்ள ஓட்டு, குறிப்பா திக்கா உள்ள ஓட்டு, இந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கிடைச்ச ஓட்டு அப்படியே வந்திருக்கு. ஸ்டாலின் ஷூருடான லீடர், பூத் வைஸ் அவருக்கு டீட்டெயில் தெரியும். அதை கையில் எடுத்துட்டாரு எலெக்ஷன் முடிஞ்சதுமே. அதனாலதான் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவரோட சும்மா இல்ல, கலைஞரை விட 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணக்கூடிய தலைவர் மு.க. ஸ்டாலின். ஏன்னா கலைஞர் ஐயாவை குறைச்சு மதிப்பிடல. எல்லாரும் தோக்கும் போது தஞ்சாவூர்ல ஜெயித்து சாதனை படைச்ச ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் 1962ஆம் ஆண்டு. கண்டிப்பா சார். நாங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு பார்த்தோம், அவங்க உள்ள போறாங்க. நம்மளோட முதல்வர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்களை இன்வைட் பண்றாரு, வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாரு. இது மூலமா நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவங்க கட்சியை ரொம்ப முக்கியமா பாக்குறாங்களோ, இன்னைக்கு தேமுதிக கட்சியை ரொம்ப முக்கியமா பாக்குறாங்களோ. கண்டிப்பா காங்கிரஸ் திமுக கிட்ட தான் இருப்பான் என்றாலும் அவனுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கறதுக்கும் தேமுதிக முக்கியமா பாக்குறாங்க. காங்கிரஸுக்கு 25 கொடுத்துருவாரு ஸ்டாலின், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். பட் அவனை கொஞ்சம் தண்ணி காட்டி சேர்த்துக்குவார் சார். அடுத்தபடியா இன்னைக்கு திமுக கட்சி இந்த தேமுதிக கட்சிக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராமிஸா என்ன இருக்கும்? எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க? நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் 9 இல்லை 8ன்ற மாதிரி சொல்றாங்க. எத்தனை வாக்குறுதிகள், எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க? 8+1 மேல, 9+1 இருக்கலாம், 10+1 இருக்கலாம். 8+1 மேல ஆணித்தரமா சொல்றேன். ஓகே சார், அறுதிட்டு உறுதியா சொல்றேன், 8+1 மேல. அதே மாதிரி நான் சமூக வலைத்தளங்கள் பார்த்த ஒரு கமெண்ட் இருக்குது சார். தேமுதிக எத்தனை தொகுதியில் போட்டியிருந்தோ அத்தனை தொகுதியை அதிமுக வின் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சைடில் அவங்க வீக்காக இருப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு கமெண்ட்டு, எக்ஸ் வலைத்தளத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலினை பொறுத்த அளவில் தன்னை நம்பி வரக்கூடியவங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறதுல அவர் வல்லவர். ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட், MLA போஸ்ட்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறுவனமாக இருக்குது. கலைஞர் காலத்தில் நிறுவனமாகாத காங்கிரஸுக்கு நிறுவனமாக இருக்குது, மதிமுகவுக்கு நிறுவனமாக இருக்குது, முஸ்லீம் லீக்குக்கு மட்டும்தான் அவுட் ஆயிருக்குது. ஆனால் அதே வேளையில் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அனிதா ராதாகிருஷ்ணனை தொகுதிக்குள்ளே கொண்டு விட்டு பாரத விலாஸ் படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பாடி OPSக்கு எதிரான காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை இது பண்ணி அங்கே நவாஸ்கனியை ஜெயிக்க வச்சு காட்டினவர் மு.க. ஸ்டாலின். 3 MLAக்கள் முஸ்லீம் லீக் தோத்த சூழ்நிலையில் நவாஸ்கனியை ஜெயிக்க வச்சு காட்டினவர் MLA ஸ்டாலின். எடப்பாடி கூட நின்னா தோல்விதான், ஜெயிக்கவே இல்லை. ஸ்டாலின் கூட நின்னா விடுதலை சிறுத்தைகளை ஜெயிக்க வச்சவர், காங்கிரஸை ஜெயிக்க வச்சவர். அவர் அதே இதில் தேமுதிகவும் ஜெயிக்க வைப்பார். அந்த பொறுப்பை அவரை எடுத்துட்டு செய்வார். அமைச்சர் வேலுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், எங்களை பொறுத்த வரையில் ஸ்டாலினுக்கு ஸ்டைலு கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வைக்கிறது தான். அதனால எங்ககிட்ட எத்தனை சீட்டு வாங்குறாங்கன்னு பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுக்கறதெல்லாம் MLA போஸ்ட்னு அமைச்சர் வேலு பேசினார். ஸோ திமுக அந்த பொறுப்பை எடுத்துக்குவாங்க. இந்த சிக்கலை எதிரணி சொன்னாங்கன்னா அதை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த இதை கூடுதல் சிரத்தையோட திமுக செய்வாங்க.
ஓகே சார். அடுத்தபடியாக கேள்வி, முக்கியமான கேள்வி சார். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி தான். ஒன்றும் இல்லை, ஆளுங்கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா அப்படின்றது தான். இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற உட்கட்சி மோதல் வந்து ரொம்ப முற்றி இருக்கு, அந்த அலைன்ஸ் மோதலே முற்றி இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட முதல்வர் பார்த்தோம்னா இப்போ நம்மள சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் 2வது முறையாக சொல்லியிருக்காரு. அவங்க அலைன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது? காங்கிரஸுக்கு வேறு வழி கிடையாது. என்ன செல்வாக்கு இருக்குங்க காங்கிரஸுக்கு? ராகுல் காந்திக்கு என்னங்க செல்வாக்கு இருக்குங்க? எங்கள் மாணிக் தாகூர், இவர் பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் சப்ப துரத்திக்கு போடுங்க. அவங்கள சப்ப கேஸு நிரூபித்த சீமானை பற்றி கூட தெரியாத வன்மத்திலையும் காப்பிலையும் பேசினா அட்டு கோச்சிங்க. இவங்கெல்லாம் இந்த அட்டுங்களை விடுங்கங்க. ராகுல் காந்திக்கு என்னங்க செல்வாக்கு இருக்கு? 4.3 விழுக்காடு ஓட்டு 2014 எடுத்தாங்க. களத்தில் ராகுல் காந்தி இருந்தார்ல. நீங்கள் வந்து மன்மோகன் சிங்கை பிரைமினிஸ்டராக கூட சொல்லலையே. என்ன எடுத்தீங்க? விஜய் வசந்துக்கு அப்பா வச்சு வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார். வேறு யார் டெபாசிட் கிடச்சி? கார்த்திக் சம்பரத்துக்கு 10% ஓட்டு. கார்த்திக் சம்பரத்துக்கு சொந்த செல்வாக்கு. திருநாக்கரசு அண்ணன் அவருக்கு சொந்த செல்வாக்கு. ஆருண் பாய் அவருக்கு செல்வாக்கு. கொஞ்சம் நாடார் ஏமாளி இழிச்சவாயன் அவன் கொஞ்சம் திருநெல்வேலி தூத்துக்குள்ளே ஓட்ட போட்டான். இதை தாண்டி வடபுலத்தில் 5 விழுக்காடு நாசே ராமச்சந்திரன் யாதவ் கம்யூனிட்டி, நாசே ராஜேஷ் அவர் தான் தாண்டினார். ஜோதிமணி அவங்க 3 விழுக்காடு. ராகுல் காந்திக்கு செல்வாக்கே சந்தி சிரிக்குத. பார்லிமெண்ட்லேயே ராகுல் காந்திக்கு இந்த பிரமுகர்கள் ஓட்டை தாண்டினா ஜி.கே. வாசனோட சேர்த்து 4 விழுக்காடு ஓட்டு இல்லையே. வாசன் போயிட்டாரு. அப்புறம் என்ன இருக்குது காங்கிரஸுக்கு? காங்கிரஸால் என்ன? ஐயா மூப்பனார் காலத்து காங்கிரஸா? இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு என்ன உண்டுங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் பண்ணுவான். எம்எல்ஏ சீட்டே 71 காங்கிரஸுக்கு கொடுக்கலையே. அதுக்கு பிறகு ஐயா மூப்பனார் வந்த பிறகு தானே 17.5 விழுக்காடு ஓட்டு வந்தது. அப்புறம் காமராஜ் ஆட்சி அமைப்பு 20 விழுக்காடு ஓட்டு எடுத்தார். இப்போ ஜி.கே. வாசனும் பையாச்சு. போன முறை ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்ன இருக்கு? இந்த 4% மாணிக் தாகூர், ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் தூக்கி துரத்தி போடுங்க. ராகுல் காந்திக்கே சட்டமன்ற தேர்தல்னா 3 விழுக்காடு ஓட்டு கிடையாது. சரி, இவங்க 2016 திமுகவோட கூட்டணி, 19 கூட்டணி, 21 கூட்டணி, 24 கூட்டணி, அப்படியே பைண்டிங் ஆயிட்டாங்க. சிதம்பரம் ராகுலுக்கு எதிராக பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. 18 எம்எல்ஏ இல்லை, 17 எம்எல்ஏ. அந்த ஒரு எம்எல்ஏ அது கூட உனக்கு நிற்கிறதுக்கு வக்கு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. திமுக கொடுத்துட்டு போயிட்டேன். நீ எல்லாம் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு சீமான் அடிக்கிறது மாணிக் தாகூருக்கும் சேரும். மாணிக் தாகூரும் கோழை நாய்கள்னு அடிக்கிறாரு, ராகுல் காந்தியும் கோழை நாய்கள்னு அடிக்கிறாரு சீமான். இந்த கார்த்திக் சிதம்பரமும் கோழை நாய் தான், இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் கோழை நாய் தான். நீ நின்ன சீட்லேயே நிற்க முடியாமல் உதயசூரியனில் கொடுத்துட்டு போயிட்ட. 18 சீட்டுக்கு 17 சீட் ஆகி போச்சு உனக்கு. 17 எம்எல்ஏல ஒருத்தனாவது திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்றானா? 8-9 எம்பி இருக்காங்க. புதுச்சேரியை தாண்டுனா 9 இருப்பாங்க. தள்ளுனா மாணிக் தாகூரை தவிர எவனாவது திமுக கூட்டணி வேண்டாங்கிறானா? அப்ப நீ திமுக விட்டு போனா 2 விழுக்காடு ஓட்டு கூட வெளியே போகாத. அதுல வேற என் தம்பி என் நண்பன் பி ஜோசப் ரவி வல்டாரிஸ் அவன் சொல்றான் தனிச்சு தான் இருக்கணும், விஜய் நம்பகத்தன்மையற்றவன், ஜனநாயகம் பட மோடி அடிச்ச அடி கூட மூச்சு விட முடியாத இருக்கிறாப்புல, இவரை நம்பியெல்லாம் ஒரு கூட்டணி போக முடியாது அப்படிங்கிறாப்புல. ஸோ ராகுல் காந்திக்கு எங்க செல்வாக்கு வெட்டு செல்லாத நோட்டுங்கிற லெவல்ல 4 பிரமுகர்களை வச்சு வசந்தகுமார், இவர் ஜெயம் ஆர்வனு, திருநாக்கரசு அண்ணன், கார்த்திக் சம்பத்தை வச்சு தான் ஓட்டு. இவர் ஜி.கே. வாசன் இவங்களை வச்சா கொஞ்சம் ஓட்டு தேருது. பலமே இல்லாத காங்கிரஸ். அன்னைக்கு மூப்பனார் காலத்து காங்கிரஸ் வந்து ஐயாணி மூப்பனார் காலில் எம்ஜிஆரும் கலைஞரும் விழுந்தாங்க. கலைஞரும் ஜெயலலிதாமாவும் விழுந்தாங்க, புரட்சி தலைவியும் முத்தமிழ் அறிஞரும். ஏன் கலைஞர் வந்து 98 மக்களவை மட்டுமே நடக்கும்போதோட எங்கள் ஐயா மூப்பனார்கிட்ட 20 சீட்டு கொடுத்தாங்க, மேஜர் பார்ட்னராக நின்னாரு. இன்னைக்கு வாசல்லாம் போன பிறகு காங்கிரஸுக்கு என்ன இருக்கு? ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு ஒண்ணு கிறிஸ்டின் முஸ்லீம் பார்லிமெண்ட்னா கன்சால்டேட் ஆவான், அசம்பிளினா என்ன இருக்கு உனக்கு? நீ காங்கிரஸ் திமுக விட்டு போனா 2 விழுக்காடு ஓட்டு கூட திமுக விட்டு வெளியேறாத. இதுதான் காங்கிரஸுக்கு லட்சணம். இதுல மாணிக் தாகூரையோ ஒத்த ஓட்டு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அட்டு கோஷ்டிங்க நிரூபிக்கப்பட்ட சீமானுக்க ஓட்டுக்கும் கற்பனை ஓட்டுக்கும் தெரியாத அட்டு கோஷ்டிங்க முட்டா பசங்க தான். ராகுல் காந்திக்கே செல்வாக்கு இல்லையா சட்டமன்ற எலெக்ஷன்? உனக்கு என்ன இருக்கு? இதுதான் காங்கிரஸுக்கு நிலைமை. அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். முடிஞ்சா வெளியே போ, அதோட மண்ணா போ. பேரசைட் காங்கிரஸ் மோடி அடிச்சது மாதிரி 4வது முறை மோடி பிரதமரா வர்றதுக்கு இந்த 10 ஜன் பார்த்து தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தமா காலியாகட்டு பெரிய ஒரு நன்மை மோடி கிடைக்கும்.
இப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. இப்படி தான் எடுத்துக்கணும், ஆணித்தரமாக தான் சொல்கிறேன். ஓகே சார். சார் இன்னொரு முக்கியமான கருத்து என்ன போகுதுன்னா, ராகுல் காந்தி சொல்லி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மாணிக் தாக்கூர் அவங்கெல்லாம் பேசுறது காரணமே ராகுல் காந்தி தான். அதான் ராகுல் காந்திக்கு மூத்தரை தான் நான் கரிய பூசுறேன். நீ செல்வாக்கு இல்லாதவன்ப்பா, உனக்கு டெபாசிட் கிடையாதுப்பா. உன்னோட நிழலாக நிற்கக்கூடிய மாணிக் தாக்கூரும் ஒத்த ஓட்டு இவனு என்ன, நீங்கெல்லாம் உங்களுக்கு சீமான் மேலோட வன்மத்தில் 8 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே சீமான் தனிச்சு நின்று வந்துட்டாப்புல. ராகுல் காந்தி அவங்க அம்மா சோனியா காந்தி எல்லாரும் தனிச்சு நின்று முடியுமா? இங்க நீ தனிச்சு நின்று சாதிக்கப்படைச்ச சீமான் மேலே வைத்தறிச்சலையும் வன்மத்திலையும் தீல மிதிச்ச மாதிரி அவ்வான்னு நீ டெபாசிட் இல்லாதவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதைத்தான் நான் சொல்றேன். இது இவங்கள சொல்லி இல்லை, ராகுல் காந்திக்கே சட்டமன்றம்னா ஸ்டாலினை விட்டு வெளியே போறனாருன்னா 2% ஓட்டு தான் வெளியேறும். அதனால ஸ்டாலின் வந்து ஒன்றும் ராகுலை விரட்டி விட்டுற மாட்டாரு. அவர் சான்ஸ் எடுக்காண்டான்னு ஸ்டேட்டஸ்கோ 25 சீட்டு கொடுப்பாரு. புரூடன் பொலிட்டிஷியன் ஸ்டாலின். அது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா. ஆமாங்க, இப்படி தாங்க நாங்க பேசுவோம். மோடிக்கு ராகுல் தாங்க எதிரி. ரங்கராஜ் பாண்டே, தங்கராஜி, கல்யாண்ராமன் இவங்களுக்கு வேணா ஸ்டாலின் எதிரியா இருக்கலாங்க. சிங்கம் மறைஞ்சது சண்டை போட்டது யாரும் பார்த்துருக்க முடியாது. நேருக்கு நேராக சண்டை போட்டது யாரும் பார்த்துருக்க முடியாது. எங்க எதிரி ராகுல் காந்தி தான், காங்கிரஸ் ராகுல் காந்தி தான். வெளிப்படையா தானப்பா சொல்றோம் நாங்க. சார் ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும்ல சார், தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக அலையன்ஸ் பேசுறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக ஒன்றும் பேசவே இல்லை சார். உங்களுக்கு எத்தனை தொகுதின்னே சொல்ல மாட்டேன்றாங்களே, ஏன் இன்னும் ஒரு மாதிரி இழுத்தடிச்சு வச்சுட்டே இருக்கோம், ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்காங்களே, ஏன் அந்த இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீ கூட்டணி விட்டு தான் போய் பாரா. ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட ராகுல் காந்தி தோத்துட்டாரு. திமுக ஆட்சி தான் வரும்னு இவர் செல்வ பிறந்தவை சொல்றாருன்னா, அப்பா உனக்கு அடி இல்லப்பா, எப்பா தம்பி பிரவீன் சக்கரவர்த்தி குத்து உனக்கு இல்ல, மாணிக் தாகூர் உனக்கு இல்ல, ஒத்த ஓட்டுக்கும் 4% குத்து இல்ல, ராகுல் காந்திக்கு தான் அடி. மல்லிகார்ஜுன கார்கே அடிச்சிட்டாரு. திமுக தான் அடுத்த ஆட்சி வரும்னு செல்வ பிறந்தவை பேசுறாரு. வேற வழி இல்லாம இது கூட போய் நிற்கணும். அல்லது வெறும் 2 ஓட்டு காங்கிரஸை விஜயே காரி துப்புவார் வெளியே வந்துட்டாருன்னா. சர்க்கஸ்ல ஒரு பார்ல இருந்து இன்னொரு பாரு தாவும் போது பிடிக்காம விழுந்தா தொப்புனி விழணும். ஸ்டாலின் கலத்தி விட்டுட்டாருன்னா விஜய் 2% ஓட்டுக்கு மேல அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜயை கூட ஜனநாயகம் படத்துல முதுகெலும்பு இல்லாம மோடி எதுக்கு தெம்பற்ற திராணியற்ற விஜயை கூட காங்கிரஸுக்கு வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. இதுதான் உண்மை. ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு அவ்வளோ உறுதியாக இருந்தோம்னா உங்களுக்கு இந்த சீட்டு தான் சொல்ல வேண்டியதானே. சரியா ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. 25 தான் இருக்கிறதா இருந்தால் இல்லைன்னா கிளம்புனியா ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. அது அவங்க டேக்ஃபுல்லாக சொல்லுவாங்க, அவங்க ராஜதந்திரமாக சொல்லுவாங்க, இவங்களை தவிக்க விட்டு சொல்லுவாங்க, பரிதவிக்க விட்டு சொல்லுவாங்க. ராகுல் காந்திக்கு இடம் இதுதான் காட்டிட்டு சொல்லுவார் ஸ்டாலின். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? 60 நாட்களாச்சு அவங்க சொல்லி இன்னும் அவங்க கூப்பிட்டு பேசாமையே இருக்காங்கன்றப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பார்க்குற எங்களுக்கு என்ன தோணுதா, இப்போ காங்கிரஸ் முக்கியம் போல, எங்கே அந்த கூட்டணியை உடஞ்சிருமோன்ற ஒரு அவலத்தில் தான் திமுக பேசாமே இருக்காங்களோ அப்படின்னு தான் நிறைய பார்க்குறவங்க சொல்கிறாங்க. அன்றோ முக்கியம்தான். ஸ்டாலினுக்கு டேம்ஸுக்கு முக்கியம். ஸ்டாலினுக்கு டேம்ஸுக்கு முக்கியம். ஸ்டாலின் இதில் ஜெயித்துட்டாரு. இதில் அவரு தான் வின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ராகுல் காந்தி வாங்கின அடியில் இந்த அட்டுத்தனமா சீமான் மேலோட பொறாமையில் ஏட்டுச்சுரக்கா ஓட்டுக்கும் ரியல் ஓட்டுக்கும் தெரியாத ஃபூல்ஸ், இடியட்ஸ்னே போட்டு மாணிக் தாகூர், பிரவீன் காந்தி போன்ற இடியட்ஸ் ப்ரூவ்டு சீமான் ஓட்டுக்கும் ஏட்டுச்சுரக்கா கற்பனை ஓட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த இடியட்ஸ் தலைவன் ராகுல் காந்தி வாங்கின அடியில் இவங்களும் காணாமல் போயிட்டாங்க. இடியட்ஸுங்கிற வார்த்தை அப்படியே போட்டு ப்ரூவ்டு ஓட்டுக்கும் இமேஜினரி ஓட்டுக்கும் ஏட்டுச்சுரா ஓட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நபர்களை இடியட்ஸ்னு சொல்லாமல் என்ன சொல்ல சார்? ஆனால் இன்னும் சட்டமன்ற எலெக்ஷன் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இன்னும் எத்தனை தொகுதினா கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது? என்ன காரணமாக இருக்க முடியும்? ஸ்டாலின் டேம்ஸுக்கு ராகுல் காந்தி போனோம், அதுதான் காரணம். அது நடந்தால் தான் இப்படி போவார். ராகுல் காந்திக்கு வேறு என்ன இருக்குது? தெருவில் போனால் 2 விழுக்காடு தான். விஜயே எள்ளி நகையாடி அவர் எடப்பாடி கிட்ட காட்டின அதே வேலையை ராகுல்கிட்டையும் காட்டுவார். 2% ஓட்டுக்கு என்னையா சீட்டு, போயா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயா பாரு விஜய். இந்த இடத்துக்குள்ள நாங்கள் மோடி ஆட்கள், எங்களுக்கு ராகுல் எதிர்ப்பு தான் முக்கியம். ராகுலை விஜய் சீப்பாக ட்ரீட் பண்ணால் கூட நாங்கள் அதை வரவேற்போம்.